வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, எப்போதுமே ஒரு வருடம் முடிந்து புதிய வருடம் தொடங்கும் பொழுது ஜியோபாலிட்டிக்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் சம்பந்தமா கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள் வெளியிடக்கூடிய உலகின் முன்னணி அமைப்புகள் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் புதிய வருடத்துல எந்தெந்த நாடுகள் உலகின் வலிமையான நாடுகளா இருக்க போகுது அப்படிங்கிற பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வகையில 2025 வருடத்துக்கான உலகின் வலிமையான 8 நாடுகள் அடங்கிய பட்டியலை அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முன்னணி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியல் மூலமா தற்போது உலகின் வல்லரசு நாடுகளா இருக்கக்கூடிய பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகளுக்கு இந்தியா ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. அது என்ன விஷயம்? இந்தியா குளோபல் ரேங்கிங் பட்டியல்ல எந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க? இந்தியாவுக்கு போட்டியா இருக்கக்கூடிய நாடுகள் எவை? வரும் காலத்துல இந்தியா எப்படி இந்த பட்டியல்ல மேலும் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? 2025 வருடத்துல இந்த உலகை டாமினேட் செய்ய போற 8 நாடுகள் எவை அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அமெரிக்காவை சேர்ந்த 1945 அப்படிங்கிற அமைப்பு The 8 Great Powers of 2025 அப்படிங்கிற குளோபல் ரேங்கிங் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரேங்கிங்ல 2025 வருடத்தோட உலகின் வலிமையான 8 நாடுகளை பட்டியலிட்டிருக்காங்க. இந்த 1945 அப்படிங்கிற அமைப்பு ஜியோபாலிட்டிக்ஸ், டிஃபென்ஸ் சம்பந்தமா பல கட்டுரைகள் மற்றும் புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலை 1945 அமைப்பை சேர்ந்த தலை சிறந்த எக்ஸ்பர்ட்டான ராபர்ட் ஃபார்லி 2025 வருடத்தோட உலகின் 8 வலிமையான நாடுகளை வரிசைப்படுத்தி இருக்காரு. இந்த 1945 அமைப்பு கிரவுண்டட் தி கேஸ் ஃபார் அபாலிஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் வேஜிங் வார் வித் கோல்ட் போன்ற பல புத்தகங்களை டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா வெளியிட்டிருக்காங்க. 2025 வருடத்தோட உலகின் வலிமையான நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியா, சைனா, ஜப்பான் மற்றும் சவுத் கொரியா போன்ற 4 ஆசிய நாடுகள் இடம் பிடிச்சிருக்காங்க. இதுல இருந்து குளோபல் பவர் யூரோ அட்லாண்டிக் நாடுகளிடமிருந்து இந்தோ பசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மாற தொடங்கி இருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. கடந்த 500 வருடங்களா மேற்கத்திய நாடுகள் உலகின் வலிமையான நாடுகளா இருந்திருக்காங்க. உலகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்களை அவங்க தான் நிர்ணயம் செய்யும் இடத்துல இருந்திருக்காங்க. கடந்த நூற்றாண்டுல அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் இடத்தை பிடிச்சு உலகின் வலிமையான நாடா உருவெடுத்திருக்காங்க. தற்போதும் உலகின் வலிமையான நாடா அமெரிக்கா இருக்காங்க. 1945 அமைப்பு வெளியிட்டிருக்க பட்டியல்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்னென்ன பலம் இருக்குது, பலவீனம் என்ன இருக்குது அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் கருத்தில் கொண்டே இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டிருப்பதா சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா, சில நாடுகளுக்கு ராணுவ பலம் ஜாஸ்தியா இருக்கலாம், சில நாடுகளுக்கு பொருளாதார பலம் ஜாஸ்தியா இருக்கலாம், சில நாடுகளுக்கு கனிம வளம் ஜாஸ்தியா இருக்கலாம். இது போன்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், The 8 Great Powers of 2025 பட்டியல்ல அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருக்காங்க. அமெரிக்கா தான் தற்போது உலகில் உள்ள நாடுகளிலே வலிமையான பொருளாதாரத்தை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி விஷயத்திலையும் அமெரிக்கா ஒரு முன்னேறிய நிலையில இருக்காங்க. இந்த 2 விஷயங்கள் தவிர அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி மிக சிறப்பா இருக்குது. தற்போது அமெரிக்கா நினைச்சாங்கன்னா உலகின் எந்த ஒரு நாட்டின் மீதும் அவங்களால ஒரு சில மணி நேரங்கள்ல ஒரு மிகப்பெரிய ராணுவ ஆபரேஷன் நடத்த முடியும். இந்த கேப்பபிலிட்டி அமெரிக்காவை இந்த பட்டியல்ல முதல் இடத்தை பிடிக்க வச்சிருக்கு. அடுத்து இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நாடு சீனா. சீனாவை பொறுத்த மட்டில் ஒரு வலிமையான ராணுவத்தை வச்சிருக்காங்க. ஆனா தற்போது உலகத்துல சீனாவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது. இதற்கு காரணம் சீனாவுடைய பாலிசிஸ் மற்றும் சீனாவில் இருந்து பரவிய கோவிட். அது மட்டும் இல்லாம சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்குது. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்றாங்க. டெக்னாலஜியை பொறுத்த மட்டில் சீனா அதிவேகமா முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த 20 வருடங்கள்ல அமெரிக்காவையே டெக்னாலஜி விஷயத்துல சீனா முந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. சீனால ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு ஒரு வலிமையான உள்கட்டமைப்பும் இருக்குது. இது போன்ற பல விஷயங்கள்
சீனாவுக்கு சாதகமா இருந்தாலும் சீனாவுடைய முக்கியமான வீக்னஸா பார்க்கப்படுவது சீனாவுக்கு நிரந்தரமான நண்பர்களே கிடையாது. ஆனா உலகின் பல நாடுகளுக்கு கடன் கொடுத்து அந்த நாடுகளை கடன் வலையில் வீழ்த்தி தன்னோட கட்டுப்பாட்டுல தான் கொண்டு வர்றாங்க. ஆனா தனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது கூட நிற்பதற்கு எந்த ஒரு நட்பு நாடும் சீனாவுக்கு கிடையாது. இப்ப நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போற ஒரு காரணமா பயன்படுத்தி ரஷ்யாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம பல ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள்ல சீனாவுடைய இன்ஃப்ளூவன்ஸ் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. மேற்கத்திய நாடுகளால போடப்பட்ட பல பொருளாதார தடைகளையும் மீறி சீனா ஒரு வலிமையான நாடா இருக்காங்க. இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நாடு ரஷ்யா. தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பல பிரச்சனைகள் இருக்கு. ரஷ்யால அதிக வயதான மக்கள் இருக்காங்க. ஆனா அனைவரும் நல்லா படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகத்திலே அதிக அணு ஆயுதங்களை வச்சிருக்க கூடியது ரஷ்யா தான். இதன் காரணமா தான் உக்ரைனுடன் பல வருடங்கள் சண்டையிட்டாலும் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவால நேரடியா உக்ரைனுக்காக இறங்கி சண்டையிட முடியல. அது மட்டும் இல்லாம ரஷ்யா உலகின் மிகப்பெரிய நாடுகள்ல ஒன்று. ரஷ்யால பலவிதமான கனிமங்கள் மற்றும் நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்குது. இதன் காரணமாக மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகள் விதிச்சாலும் அதையும் மீறி ரஷ்யா உலகின் வலிமையான நாடா இருக்காங்க. அடுத்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நாடு ஜப்பான். ஜப்பான் இந்த இடத்தை பிடிப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணம்னா ஜப்பானோட பொருளாதாரம் மற்றும் டெக்னாலஜி விஷயத்துல ஜப்பான் முன்னேறிய நிலையில இருப்பதுதான். அது மட்டும் இல்லாம 2ஆம் உலக போருக்கு பிறகு ஜப்பான் எந்த நாட்டிற்கும் ஆயுதம் விற்பனை செய்யாம இருந்தாங்க. இருந்தாலும் ஆயுதம் தயாரிப்பதற்கான கட்டமைப்பு ஜப்பான்ல நல்ல நிலையில இருந்து வந்துச்சு. தற்போது ஜப்பான் தன்னுடைய பாலிசிஸ்ல மாற்றங்கள் செய்து ஆயுத தயாரிப்பையும் தற்போது ஊக்குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் உலகின் 4வது வலிமையான நாடா ஜப்பான் இருக்காங்க. இந்த பட்டியல்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது இந்தியா. இந்தியா இந்த இடத்தை பிடிப்பதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்கள் தொகை. ஏன்னா உலகத்திலே அதிக இளைஞர்களை கொண்ட நாடா இந்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம தற்போது இந்தியால அரசியல் ஸ்திரத்தன்மையும் இருக்குது. இதனால இந்தியர்கள் பல புதிய டெக்னாலஜிகளை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உலகின் முன்னணி பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளுடன் இந்தியா நல்ல உறவுல இருக்காங்க. பிரிட்டன், பிரான்ஸ், யூகே, ரஷ்யா போன்ற நாடுகளுடன் ராணுவ ரீதியிலான நல்ல உறவை வச்சிருக்காங்க. இதன் காரணமா ராணுவ ரீதியிலான மாடர்ன் டெக்னாலஜிய இந்தியாவால மிக எளிதா பெற்றுக்கொள்ள முடியுது. இதன் காரணமாக தான் இந்தியா உலகின் வலிமையான 5வது நாடா உருவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய பொருளாதாரம் அதிவேகமா வளர்ந்துகிட்டு இருக்குது. இன்னும் கூடிய விரைவில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா உருவெடுப்பாங்க. இது போன்ற பல காரணங்களால தான் இந்த பட்டியல்ல உலகின் வலிமையான 5வது நாடா இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. பாகிஸ்தான் இந்தியால ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்காங்க. இதனால இந்தியா ஒரு பிராடர் இன்டர்நேஷனல் இன்ஃப்ளூவன்ஸ் கொண்ட நாடா உருவாகிறதுல பாகிஸ்தான் தொடர்ந்து தடைகளை ஏற்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து ரஷ்யாவுடன் இந்தியா ரொம்ப நெருங்கிய உறவுல இருக்காங்க. இது சில நேரங்கள்ல இந்தியாவுக்கு சாதகமா இருந்தாலும் சில நேரங்கள்ல பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. இந்தியாவுக்கு அடுத்து இந்த பட்டியல்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நாடு பிரான்ஸ். பிரான்ஸ் தற்போது ஐரோப்பால ஒரு முக்கியமான நாடா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரான்சிடம் அணு ஆயுதங்கள் இருக்குது. குறிப்பிட்ட அளவிலான மிலிட்டரி பவரும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா போன்று பல நாடுகள்ல உளவு தகவல் சேகரிப்பது போன்ற கேப்பபிலிட்டியும் பிரான்சுக்கு இருக்கு. ஆயுத தயாரிப்பிலும் பிரான்ஸ் சிறந்து விளங்குறாங்க. இதன் காரணமாக தான் பிரான்ஸ் இந்த பட்டியல்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து 7வது இடத்தை பிடிச்சிருப்பது யுனைடெட் கிங்டம். ஐரோப்பிய யூனியன்ல இருந்து யுனைடெட் கிங்டம் வெளியானதுல இருந்து பிரிட்டனோட பொருளாதாரம் மோசமான நிலையில இருக்குது. இருந்தாலும் ராணுவ ரீதியில் ஒரு வலிமையான நிலையில இருக்காங்க. பிரிட்டனிடம் குறிப்பிட்ட அளவிலான அணு ஆயுதங்கள் இருக்குது. ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய கட்டமைப்பும்
பிரிட்டனிடம் இருக்குது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடன் ரொம்ப நெருங்கிய நட்புறவை கொண்டிருக்காங்க. காமன்வெல்த் அமைப்பை வச்சு யூகே, நார்த் அமெரிக்கா, இந்தோ பசிபிக் போன்ற இடங்கள்ல தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 8வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நாடு சவுத் கொரியா. சவுதி அரேபியா, துருக்கி, பிரேசில், ஜெர்மனி போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளி 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ராணுவ ரீதியில் சவுத் கொரியா ஒரு வலிமையான நாடா இருக்காங்க. ஆயுதங்கள் தயாரிப்பதற்கும் சவுத் கொரியால நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அடுத்த 10 முதல் 15 வருடங்கள்ல சவுத் கொரியா அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக தான் சவுத் கொரியா இந்த பட்டியல்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த பட்டியலை வெளியிட்ட 1945 அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, The Great Powers of 2025 பட்டியல்ல 4 ஆசிய நாடுகள் இடம் பிடிச்சிருக்காங்க. இதனால வரும் காலத்துல உலகில் நடக்கக்கூடிய விஷயங்களை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகளா ஆசிய நாடுகள் உருவெடுப்பாங்க. அதே வேளையில ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ் போன்ற நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நாடுகள் அடுத்த 5 முதல் 6 வருடங்களுக்குள் தங்களோட பலத்தை இழந்து இந்த பட்டியலில் இருந்து வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருப்பதா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, பிரான்ஸ், யூகே போன்ற வல்லரசு நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. என்ன பொறுத்த மட்டில் இந்தியாவுக்கு 4வது இடம் தான் கொடுத்திருக்கணும். ஏன்னா ஜப்பானோட இன்ஃப்ளூயன்ஸை விட தற்போது உலகத்துல இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜப்பானை விட பல மடங்கு வலிமையான ராணுவத்தை இந்தியா வச்சிருக்காங்க. இந்த காரணங்களுக்காக நான் இந்தியாவுக்கு 4வது இடத்தை கொடுப்பேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பட்டியல்ல இந்தியாவுக்கு 5வது இடம் கொடுத்தது சரியா? இந்தியாவுக்கு இந்த பட்டியல்ல எந்த இடத்தை கொடுத்திருக்கணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.